Hi friends, இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் நீங்கள் கண்டிப்பாக விண்டோஸ் 10 பிசி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, விண்டோஸ் 7 ஒரு விண்டோஸ் 10 பிசி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ விண்டோஸ் 10 பிசி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டம் வந்து லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னால் ரீஸ்டோர் பண்ண முடியல. ஸோ அதுக்காகவே நான் என்ன பண்ணேன், இது எப்படி பண்ணலாம் ரீஸ்டோருக்கு, இது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால தான் இந்த வீடியோவே பண்ணுறேன். சடனாக இன்கேஸ் நீங்கள் புதுசாக ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு அப்ளிகேஷனோ இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும், இல்லை ஒரு பென்ட்ரைவ் போட்டோன்னா கொலாப்ஸ் ஆகிடும் உங்களோட கம்ப்யூட்டர் சம்டைம்ஸில். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ லூப் ஒன்று போகும், ஆட்டோமேட்டிக் ரிப்பேர்னு சொல்லிட்டு ஒரு லூப் போகும். அது கடைசி வரைக்கும் ரிசால்வே பண்ண முடியாது. ஆனால் நம்ம கிட்ட சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் நம்ம சிஸ்டம் பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டு, ஸோ என்ன அப்ளிகேஷன்லாம் வேணுமோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் விண்டோஸ் 10 பிசியில். ஸோ அதை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இன்கேஸ் ஒரு 1 வீக் கழிச்சு ஏதோ கொலாப்ஸ் ஆகுது, இல்லை நாளைக்கு ஏதோ கொலாப்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சிஸ்டம், நம்ம அந்த ரீஸ்டோர் பாயிண்ட் வச்சு இப்போ என் சிஸ்டம் எப்படி இருக்கோ, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்கோ அது மாதிரியே அப்படியே ஒர்க் ஆகும். அதை கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு மாதிரி தான். இப்போ வந்து அண்டு ஆப்ஷன் இருக்குல்ல, இப்போ ஏதாவது நீங்கள் கீப் பண்ணிட்டீங்க, ஸோ எனக்கு முன்னாடி இருக்கிறது வேணா கண்ட்ரோல் எக்ஸிட் கொடுப்பீங்களா, அதே மாதிரி தான் சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்ன்றது உங்கள் கம்ப்யூட்டரோட இமேஜ் தான். அது அப்படியே என்ன பண்ணிட்டோம், அண்டு பண்ணும்போது நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடும். நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்கள் சிஸ்டம் பர்ஃபெக்டாக இருக்கோ அப்போல்லாம் கூட அந்த ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ண, எனக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி வேணும்னா இந்த கிரியேட் ரீஸ்டோர்ன்ற ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் பழையபடி உங்கள் சிஸ்டமை கொண்டு வரலாம். ஸோ இதோட மெயின் பர்பஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம சிஸ்டம் ஹேங் ஆகி கொலாப்ஸ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக் லூப் போயிட்டு இருக்கும். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாது, என்னோட பழைய சிஸ்டம் வேணும், உள்ள நிறைய டேட்டாஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கிரியேட் சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் தான் ரொம்ப பெஸ்ட்டான வழி. ஸோ தயவுசெய்து நீங்கள் எடுக்கலைன்னா எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா திடீர்னு எப்போ சிஸ்டம் என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாதுங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டீம் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போது கூட என்ன ஆகுனா, நம்ம பிசி வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கொலாப்ஸ் ஆகிடும். அதாவது கொஞ்சம் ஓல்டராக இருந்தால், இது வந்து 2017 ஆன கம்ப்யூட்டர் தான், பட் ஸ்டில் என்ன பண்ணுறது, நான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ அதில் ஹேங் ஆகி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட்ன்றதை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எப்படி ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் இங்கே சர்ச்சில் ரீஸ்டோர்னு என்டர் பண்ணுங்களேன். ரீஸ்டோர் என்டர் பண்ணால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிரியேட் ஏ ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படின்னு வருது. ஸோ அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்குல்ல, செட்டிங்ஸில் அதில் நீங்கள் வந்து ரீஸ்டோர்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். ஸோ ரீஸ்டோர் அப்படின்னா கிரியேட் ஏ ரீஸ்டோர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ரீஸ்டோர் யுவர் ஃபைல் வித் ஃபைல் ஹிஸ்ட்ரியும் கூட இருக்குது. ஸோ பட் நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம் கிரியேட் ஏ ரீஸ்டோர் பாயிண்ட். ஸோ நம்ம கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட்னு கிளிக் பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். எனக்கு எக்ஸாம்பிள் சி டிரைவ் தான் நான் வந்து ரீஸ்டோர் பாயிண்ட்டாக செட் பண்ணோம். ஸோ சி டிரைவில் தான் நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒரு வாட்டி கான்ஃபிக் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டர்ன் ஆன் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கிரியேட் ஏ ரீஸ்டோர் பாயிண்ட் ரைட் நவ் ஃபார் த டிரைவ்ஸ் தட் ஹேவ் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் டர்ன்ட் ஆன். ஸோ கிரியேட் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் கொடுத்து இதுக்கு ஒரு நம்ம நேம் செட் பண்ணணும். அது அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம இமேஜை பேக்கப் மாதிரி எடுத்துக்கும். ஸோ பேக்கப் கிடையாது, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருந்திருக்கோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணது வந்துடும். இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 23rd August 2020ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கிரியேட்னு கொடுக்குறேன். ரீசெட் பேக்கப்னு வச்சுக்கிறேன், சும்மா அதுக்கு ஒரு பேர். ஸோ தென் கிரியேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், த ரீஸ்டோர் பாயிண்ட் வாஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அவ்வளோதாங்க. இப்போது ரீஸ்டோர் பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ணதுனால எப்பப்பெல்லாம் உங்கள் சிஸ்டம் ஹேங் ஆகி சம்திங் கொலாப்ஸ் ஆகுதோ நீங்கள் திருப்பி விண்டோஸ் பிசிலாம் இன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை. அதாவது விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, பழையபடி உங்கள் சிஸ்டம் இருக்கிற மாதிரியே பண்ணிடலாம். ஸோ சிஸ்டம் ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இங்கே, அதை ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எப்போ வேணுமோ நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் இமீடியட்டாக கூட சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரீஸ்டோர் சிஸ்டம் ஃபைல்ஸ் அண்ட் செட்டிங்ஸில் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து 22nd August 1 எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேன் ஃபார் அஃபெக்டட் ப்ரோக்ராம்ஸ்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கேன் ஃபார் அஃபெக்டட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தோன்னே ஸ்கேன் பண்ணிச்சு. ஸோ நான் இந்த பேக்கப் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணேன். எக்ஸாம்பிள் ட்ராகன் சென்டர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இந்த 3 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அதுதான் சொல்லுது, இப்போ நான் ரீஸ்டோர் பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இந்த பாயிண்ட்டை நான் ரீஸ்டோர் பண்ணேன்னா எனக்கு இதெல்லாம் டிலீட் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்டில் எனக்கு வேணும்னா நான் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ எடுத்தல 22nd August அப்புறம் 23rd எடுத்திருக்கேன்ல, இப்போ பாருங்கள் 23rd ஸ்கேன் ஃபார் அஃபெக்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல, இப்போது இதில் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணும், ஏன்னா நான் அதுக்கப்புறமா எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ இந்த டைமில் பாருங்கள் எதுவுமே இல்லை. ஸோ அப்போது எட்ஜோடு இருக்கும், மைக்ரோசாஃப்ட் எட்ஜும் இன்க்ளூட் ஆகிருக்கும். இப்போ நான் ரீஸ்டோர் பண்ணேன்னா
மைக்ரோசாஃப்ட் எட்ஜோடைய எனக்கு திருப்பியும் பழையபடி என் சிஸ்டம் ரெக்கவர் ஆகிடும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த நிறைய பேருக்கு இது வந்து பண்ண மாட்டாங்க, மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, விண்டோஸ் 10ஓட டிஸ்கை தேடி அதுக்கப்புறம் இல்லைனா யூஎஸ்பி ட்ரைவை தேடி அலைவாங்க. ஸோ இது பெஸ்ட் வே, எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறேன். ஸோ இப்போது எனக்கு இந்த இடம் ரீஸ்டோர் வேணால் கிளிக் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ கேட்கும் யுவர் கம்ப்யூட்டர் வில் பி ரீஸ்டோர் டு த ஸ்டேட் இட் வாஸ் இன் பிஃபோர். பாருங்கள், கிளியராக கொடுத்துருக்காங்க. யுவர் கம்ப்யூட்டர் வில் பி ரீஸ்டோர் டு த ஸ்டேட் இட் வாஸ் இன் பிஃபோர் த ஈவெண்ட் இன் டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்டு பிலோ. ஸோ எனக்கு இந்த டைமில் நான் பண்ண மாதிரியே என் சிஸ்டம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது. சூப்பரில் இப்போ ஃபினிஷிங் கொடுத்தா அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படியே ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் கேன்சல் பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்கள் சிஸ்டம் ஏதாவது கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா விண்டோஸ் 10 பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன் வரும், லாஸ்ட்டாக ரீஸ்டார்டட் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் வரும். இல்லாட்டி உங்கள் கம்ப்யூட்டரை சேஃப் மோடுக்கு பூட் பண்ணணும். ஸோ சேஃப் மோடுக்கு எப்படி பூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்யூட்டரில் விண்டோஸ் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இங்கே பவர் ஆப்ஷன் வரும்ல, இந்த பவர் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணோம்னா சேஃப் மோடுக்கு பூட் ஆகும். இப்போது நான் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டேன், பவர் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ஆப்ஷன் கிடைக்கும். ஷடவுனா, ரீஸ்டார்ட்னா, ஸ்லீப் ஆன். இப்போ நான் ரீஸ்டார்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னும். ஸோ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு நான் ரீஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சேஃப் மோடில் என்னோட கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ விண்டோஸ் கமாண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் பவர் ஆப்ஷன் வரும். ஸோ பவரை கிளிக் பண்ணுங்கள். பவர் கிளிக் பண்ணுற பிறகு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ரீஸ்டார்ட்னு கொடுக்கணும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ரீஸ்டார்ட் கொடுத்தா தான் சேஃப் மோடுக்கு பூட் ஆகும். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ என்னோடய கம்ப்யூட்டர் சேஃப் மோடுக்கு பூட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸிட் அண்ட் கண்டினியூ டு விண்டோஸ் கொடுத்தேன்னா இப்போ ப்ராப்பராக எனக்கு விண்டோஸ் 10க்கு கண்டினியூ ஆகும். ஆனால் நான் கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் கொடுக்குறேன், என் சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட ரீஸ்டோர் பாயிண்ட்லேருந்து நான் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு இந்த ட்ரபிள் ஷூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரபிள் ஷூட்னு கொடுக்கணும். ஸோ உங்களுக்கே தெரியும், ரீசெட் திஸ் பிசின்னு இது ரீசெட் ஆகிடும். சம்டைம்ஸ் ஓகே ஆகாது. ஸோ கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் தான் சம்டைம்ஸ் முக்கால்வாசி டைம் ஒர்க் ஆகும். ஸோ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸில் இங்கே பாருங்கள் சிஸ்டம் ரீஸ்டோர்னு இருக்கும். உங்கள் இதில் இங்கே தெரியல அப்படின்னா சி மோர் ரெக்கவரி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டோர் இருக்கா, இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ சிஸ்டம் ரீஸ்டோர் வந்துடுச்சு. ஸோ உங்களோட யூசர் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் யூசர் ஐடி சூஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு இருந்ததுன்னா கொடுத்துருங்க. ஸோ பாருங்கள், இப்போது பக்காவாக சிஸ்டம் ரீஸ்டோர் சிஸ்டம் ஃபைல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ். சிஸ்டம் ரீஸ்டோர் கேன் ஹெல்ப் fix problems that might be making your computer run slowly or stop responding. System restore does not affect any of your documents, pictures or other personal data. Recently installed programs and drivers might be uninstalled. பாத்தீங்களா? ஸோ நம்மளுக்கு தேவை பக்காவாக இதை ரீஸ்டோர் ஆனால் போதும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது இதில் சிஸ்டம் ரீஸ்டோரில் இப்போ ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் எப்போ பேக்கப் எடுத்தேன், இன்றைக்கி 23rd எடுத்தேன். எனக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நான் எட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை சூஸ் பண்ணேன்னா இந்த டைமில் சிஸ்டம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ரீஸ்டோர் ஆகிடும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்திருந்தது பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணால் அது ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போது இந்த ரீசெட் பேக்கப் ரீசெண்டாக எடுத்தது இதுதான். ஸோ ஸ்கேன் ஃபார் அஃபெக்டட் ப்ரோக்ராம்ஸில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எதுவுமே இல்லை, அதாவது இந்த டைமில் ரீஸ்டோர் பேக்கப் எடுக்கும்போது நான் எந்த இதுவும் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ எனக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ கிளிக் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே திருப்பியும் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் பழையபடி பக்காவாக ரெக்கவர் ஆகிடும். ஸோ மறந்துடாதீங்க, டிரைவ்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீஸ்டோர் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் டி டிரைவ், இ டிரைவ் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த டைமில் நீங்கள் ரீஸ்டோர் பேக்கப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் எந்த டிரைவ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீஸ்டோர் பாயிண்ட், கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி சிஸ்டம் ப்ராப்ளம் வரலாம், அப்போ நீங்கள் ரிசால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம், அப்போ நீங்கள் ரிசால்வ் பண்ணலாம். என்னோட கம்ப்யூட்டர் ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும், லூப்பில் அப்படியே போயிட்டே இருக்கும், ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ண அப்புறம் ஸ்டாப் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுறது இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறுவடி சொல்லிடுறேன், இந்த சேஃப் மோடுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸில் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ரீஸ்டார்ட் கொடுக்கணும். அப்போ தான் பூட் மோடுக்கு போகும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். கவலைப்படாதீங்க, என்ன விண்டோஸ் பற்றி போட்டேனே PS4 போட போகிறேன். PS4 Xbox is on the way. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோ போடுவேன். டைம் இல்லை, சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ ரிசால்வ் பண்ணும்போது எனக்கு ஐடியா தோணுச்சு, ஸோ இதையும் வீடியோ நம்ம போடுவோம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.